ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சொரக்காய், 1/4 கப்பு பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சுருங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அது தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய் அதை திருவி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாவும் அது கூட போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரிஞ்சு வச்ச சுரக்காய் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பச்சை பருப்பு எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி வச்சுருங்க. இப்போ குக்கரில் மூடி வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், கூட்டு நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.